வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காய்கறிகள் சேர்த்த நோன்பு கஞ்சி. அதாவது ரமலான் மாதத்தில் இது சாயங்காலம் நோன்பு திறக்கிறப்போ இதை இது செஞ்சு சாப்பிடுவாங்க. பள்ளி வாசல்களில் இதை பெரிய அளவில் செய்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி நம்ம வெஜிடபிள்ஸ் மட்டும் சேர்த்து செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடுறேன். ஒரு 2 ஸ்பூன் புதினா, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 5 பச்சை மிளகாய், தேவையான உப்பு, பெருஞ்சீரகம், சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். அடுப்பில் ப்ரெஷர் பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய், இதுதான் தாளிப்புக்கு சேர்க்குறேன். கருவேப்பிலை, சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்க்குறேன். ஒரே ஒரு தக்காளி சின்ன துண்டுகளாக நறுக்கியிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது ஒரு 1 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். காய்கறிகள் நல்லா கொஞ்சம் கூடுதலாகவே நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். பீன்ஸ், முள்ளங்கி, கேரட், குடமிளகாய், நூல்கோல், இது எல்லாத்தையும் இதில் சேர்க்குறேன். கொஞ்சம் பச்சை பட்டாணி, கொஞ்சம் ஸ்வீட் கார்ன், சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் போல் நறுக்குனது, அரிசி ஒரு 1/2 கப் எடுத்து அதோட பாசிப்பருப்பு கால் கப் எடுத்து ரெண்டையும் ஒன்றா போட்டு களைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துட்றேன். காய்கறிகள் நம்மளோட விருப்பம்தான். நிறைய செய்கிறோன்னா காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி கூட சேர்க்கலாம். நான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு, முள்ளங்கி இதெல்லாம் சேர்க்குறது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. குடமிளகா அதெல்லாம், அதுக்காக தான் இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பேசிக்காக கேரட், பீன்ஸ், பட்டாணி அது மட்டும் சேர்த்தா கூட போதும். வெங்காயம் தக்காளியோட அரைச்ச மசாலா, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, உப்பு, சோம்பு சேர்த்து அரைச்சது, அதையும் இதில் சேர்த்துறேன். இந்த காரத்துலேயும் நம்ம காரம் சேர்க்குறதுல சின்ன வேரியேஷன் பண்ணலாம். வெங்காயத்தோட 2 பச்சை மிளகாயை நறுக்கி வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்கலாம். இது நம்மளோட விருப்பம்தான். டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசப்படும், அவ்வளோதான். வீடியோ பார்த்துட்ருக்கிற நம்ம நேயர்கள் இது வரைக்கும் நம்ம யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அரிசியும் பருப்பும் சேர்த்து 3/4 கப் எடுத்துருந்தேன். அந்த 3/4 கப்பு ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். ஒரு 5 அல்லது 4.5 கப் ஊற்றினா கூட போதும். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்ப்போம். இப்போதைக்கு இதில் இவ்வளோ சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். முதல்ல எல்லாம் நல்லா சேர்ந்து தளன்னு கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். ஒரு 3 நிமிஷம்தான் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டு இந்த வெயிட்டை போட்டோம்னா இந்த மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4-5 சவுண்டு வரட்டும். இப்படி கொதித்ததுக்கப்புறம் மூடி வைக்கிறதுனால அந்த சாதம் இதெல்லாம் உள்ளே வேக வைக்கிற பொருள் கொதித்து வெளியில் வராமல் இருக்கும் பெரும்பாலும். ஸோ இப்போ நல்லா விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். குக்கர் ஒரு 5 விசில் வர வச்சு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நான் முதலே சொன்ன மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டதுனால வெளியில் எதுவுமே சிந்தலை. பாருங்கள், இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குது எல்லாம். நம்ம கொஞ்சம் கூட வச்சதுனால நல்லா தளன்னே இருக்குது. இப்போ என்ன பண்ணேன்னா திரும்ப நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். தேங்காய் பால், ஒரு சின்ன தேங்காயில் ஒரு மூடி அளவு எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். பால் 2வது பால்லாம் எடுக்கலை. எல்லாமே சேர்த்து ஒரு 2-2.5 கப் இருக்கிற அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டேன். தீ லோ ஃப்ளேமில் இருக்குது.
இதையும் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இது சேர்ந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பரிமாறிடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதி வர வேணாம். லேசாக இப்படி சேர்ந்து கொதிச்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எடுத்து பரிமாறிடலாம். நல்ல நிறைய காய்கறிகள் சேர்த்து பாசிப்பருப்பு தேங்காய் பால் சேர்த்த எனர்ஜெட்டிக் நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நல்ல உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சி தரும், வயிற்றுக்கும் நல்ல குளுமையாக இருக்கும். இது செய்து பாருங்கள். இது ஒரு 1 pot குக்கிங் தான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். காய்கறிகளும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.